மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் காவலர் மற்றும் காவலர் குடும்பத்திற்கு இன்சூரன்ஸ் திட்டத்தை அரசு அமல்படுத்த வேண்டும். சட்டப்பேரவையில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் வலியுறுத்தல். புதுச்சேரி காவல்துறை அதிகாலையில் சேவல் போலவும் காலை முதல் மாலை வரை இன்ஜினை போலவும் இரவில் ஆந்தையை போலவும் பணி செய்து கொண்டிருக்கும் எந்த ஒரு புகழும் பெறாமல் வீண் அவப்பெயர்கள் மட்டுமே வாங்கும் காவல்துறை நண்பர்களுக்கு நாம் நம்மால் முடிந்ததை செய்யலாம். ஆட்சியாளர்கள் கட்டளைக்கு 100% ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்த காவல்துறைக்கு எந்த சங்கமும் இல்லை, இவர்களுக்கு பாதுகாக்கும் எந்த கூட்டமும் இல்லை, இவர்களுக்கு என்று வக்காலத்து வாங்க ஆட்களும் இல்லை, காப்பீடு திட்டமும் இல்லை, இவர்கள் இறந்தவர்கள் வாரிசு அடிப்படையில் சரியான வேலையும் இல்லை, உடற்பயிற்சி மைதானங்கள் போதுமானதாக இல்லை. இதுவரை காவல்துறைக்கு சுதந்திரத்தை பற்றி இங்கு யாரும் பேசுவதே இல்லை. ஆசியாவிலேயே 8 மணி நேரம்தான் வேலை செய்ய வேண்டும் என்று முழங்கி அதில் வெற்றியும் கண்ட ஐயா வா சுப்பையா அவர்கள் இந்த போலீஸ் துறைக்கு மட்டும் இதை செய்ய முடியவில்லை என்பதுதான் வேதனை அளிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு மன உளைச்சலாக இருக்கிறார்கள். நல்ல நாட்களில் கூட அவர்கள் குடும்பத்துடன் நிம்மதியாக அவர்களால் இருக்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சமீப காலமாக நாம் செய்தித்தாளில் படித்துக் கொண்டிருக்கிறோம். காவலர் பணியில் அதிகமான மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம் மாநிலத்திற்காக இடைவிடாத பணி செய்யும் இவர்களின் உயிரை நாம் காக்க வேண்டும். காவலர்களின் மன உளைச்சலை குறைக்கும் வகையில் ஆண்டுக்கு ஒரு முறை கவுன்சிலிங் அவருக்கு முறையாக கொடுக்க வேண்டும். மேலும் இந்த அரசு அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்ற காவலர் நலசங்கம் ஆரம்பிக்க உறுதுணையாக ஒரு ஊன்றுகோலாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக பதிவிடுகின்றேன். கடந்த 15 ஆண்டுகளாக சப் இன்ஸ்பெக்டர் எடுப்பதற்காக அனைத்து பட்ஜெட்டுகளிலும் அறிவிக்கப்பட்டு இதுவரை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது. இந்த பட்ஜெட்டிலும் காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் எடுப்பதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு எப்பொழுது நடத்தப்படும்? இதைவிட வேடிக்கை என்னவென்றால் 2010ஆம் ஆண்டு தேர்வாகி 37 சப் இன்ஸ்பெக்டர்கள் இன்னும் பதவி உயர்வு கிடைக்காமல் அதே சப் இன்ஸ்பெக்டராக பணியை தொடர்கிறார்கள். அவர்களுக்கு சிடிசி முறையிலாவது உடனடியாக இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். மேலும் 15 வருடங்களாக சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடக்காததால் 2 டிகிரி முடித்த காவலர்கள் அனைவரும் மன உளைச்சலில் இருக்கிறார்கள். சமீபத்தில் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு குரூப் பியில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதனால் காவல்துறையில் பணி செய்யும் காவலர்கள் அந்த தேர்வில் கலந்து கொள்ள முடியாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். காவலர்கள் ஏற்கனவே கேட் நீதிமன்றம் சென்று ஏஜ் ரிலாக்ஸேஷன் எங்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று தடை உத்தரவு பெற்று வந்தார்கள். இதனை எதிர்த்து அரசு உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த அரசு அவர்களிடம் போட்டி போடாமல் அவர்கள் கேட்கும் ஒன் டைம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது கடைசி ஏஜாக 37ஆவதாக அதை நிர்ணயித்து உடனடியாக சப் இன்ஸ்பெக்டர் தேர்வை நடத்த வேண்டும். அதற்கு வழி செய்ய வேண்டும். புதுச்சேரி அரசாங்கம் ஸ்டாண்டிங் ஆர்டரிலேயே உள்ளது. அந்த நடைமுறையாவது காவல்துறையில் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். கிராமப்புறத்தில் பணி செய்பவர்கள் நகரப்புறத்தில் பணி செய்பவர்கள் கிராம பகுதியிலும் மாற்றி 3 வருடங்களுக்கு ஒரு முறை அவர்களின் டிரான்ஸ்பர்களை உறுதி செய்ய வேண்டும். காவலர் பணியில் மரணம் அடைந்தால் அவர்கள் வாரிசுகளுக்கு உடனடியாக பணியிடம் வழங்க வேண்டும். அவர்களுக்கு ஊர்காவல் படை வீரர் பணியிடம் வழங்கக்கூடாது. அவர்கள் என்ன பணி செய்கிறார்களோ அதே பணியை அவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும். சமீபத்தில் நடந்து முடிந்த ஊர்காவல் படை வீரர்களின் தேர்வில் நடந்த குளறுபடியை உடனடியாக அரசு சரி செய்து அனைவரின் பணியையும் உறுதி செய்ய வேண்டும். ஊர்காவல் படை வீரர்கள் ப்ரமோஷன் BA பணிக்கு செல்வதை இந்த அரசு தடை உத்தரவு பெற்றுள்ளது. அதனை புதுச்சேரி அரசு கவர்னரிடம் சென்று எடுத்து கூறி அவர்களுக்கு மீண்டும் BA பணி கிடைக்க இந்த அரசு உதவிகரம் செய்ய வேண்டும். காவல்துறையில் பணி செய்வது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர்கள் செய்யும் தியாகம் ஈடு இணையற்றது. நாம் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக உறங்க அவர்கள் தான் காரணம். எல்லையில் இராணுவ வீரர்கள் உயிரை கொடுத்து நம்மளை காக்கிறார்கள். அதே போல் நம் மாநில உள்துறையும் நம்மை எப்பொழுதும் பாதுகாப்பில் நம் காவல்துறை சிறந்து விளங்குகிறது. அவர்கள் உடல்நிலை நலத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசு சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதே போல முக்கியமான விஷயம் என்னவென்றால் காவல்துறையில் தவறு செய்யும் நபர்களை ஆயுதப்படைக்கு அனுப்பாமல் அவர்களை அதர் ரீஜன் மாகி ஏனாம் பிராந்திய பகுதிகளுக்கு டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆயுதப்படைக்கு அவர்களை இடமாற்றம் செய்யும் போது அங்கிருந்து பாஸ்போர்ட் முறையில் எந்த காவல் நிலையத்துக்கு வேண்டுமானாலும் அவர்களை பணியில் சேர்க்கலாம். இது விதி உள்ளது. இது பலருக்கு தெரியாது. அதனால் அவர்களை அதர் ரீஜன் டிரான்ஸ்பர் செய்தால்
மட்டுமே அவர்களுக்கு ஒழுக்கம் வரும். இதையும் சட்டசபையில் இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 10வது நாளான இன்று பேரவைத் தலைவர் செல்வம் திருக்குறள் வாசித்து கேள்வி நேரத்தை துவங்கினர். அப்பொழுது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் லஞ்ச வழக்கில் புதுச்சேரி தலைமை செயலாளருக்கு இணையாக பணியாற்றிய பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட அதிகாரிகளை சிபிஐ கைது செய்துள்ளது. இது புதுச்சேரி அரசுக்கு அவப்பெயராகும். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும். இது குறித்து பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார். அதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்தார். இதை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கெனடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ், பரம்பத் ஆகியோர் பேரவையின் மைய மண்டபத்தின் நடுவில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேரவைத் தலைவர் தர்ணாவில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக வெளியேற்ற சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டனர். பின்னர் சபை காவலர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றினர். இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள், புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் ஆகியோர் ரூபாய் 7 கோடி ஒப்பந்தத்திற்கு லஞ்சம் வாங்கிய பொழுது காரைக்காலில் சிபிஐ அதிகாரிகளால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இது புதுச்சேரி மக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. காரைக்காலில் ஒரு ஒப்பந்த பணிக்கு இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கின்றது. தலைமை பொறியாளரின் பணிக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அனைத்தும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இந்த விவகாரத்தில் புதுச்சேரி அரசு என்ன செய்யப்போகின்றது என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அதற்காக தான் பேரவையில் விவாதிக்க அனுமதி கோரினோம். ஆனால் பேரவைத் தலைவர் ஆளும் அரசுக்கு ஆதரவானவர் என்பதால் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அனுமதி அளிக்க வலியுறுத்தி தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டோம். அதற்கும் செவிமடுக்காத பேரவைத் தலைவர் எங்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்ற உத்தரவிட்டார். அதன்படி நாங்கள் சபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டோம். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ளதால் பொதுப்பணித்துறைகளில் அனைத்து பணிகளும் முடங்கி போய் உள்ளது. பேரவையில் அத்துறை சம்பந்தமாக எழும் கேள்விக்கு யார் பதிலளிப்பார்கள்? ஆகவே பொதுப்பணித்துறைக்கு அமைச்சராக இருக்கும் லட்சுமி நாராயணன் தான் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரினோம். எங்கள் கோரிக்கையை மதிக்காமல் சபையை தொடர்ந்து நடத்துகின்றனர். இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். அதிகாரிகள் மக்கள் பணத்தில் உண்டு கொழுத்து சாப்பிடும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தவறு செய்யும் அதிகாரிகள் மீது கடும் சட்டம் இயற்றி தண்டிக்க அரசு தவறிவிட்டது. இந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இது தொடர்பாக துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய கோரி போராட்டம் நடத்துவோம். பொதுப்பணித்துறையில் நடைபெற்ற பணிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட கேட்போம். குறிப்பாக தரமாக இருந்த புதிய பஸ் பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு மோசமான நிலையில் பல கோடி செலவு செய்துள்ளனர். ஆனாலும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாத நிலை உள்ளது. பொதுப்பணித்துறை மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல குளறுபடிகள் நடந்துள்ளது. தொடர்ந்து சிபிஐ நடவடிக்கை கண்காணித்து அதற்கு தகுந்தாற்போல் எங்களின் போராட்டம் இருக்கும் என்றும் இவ்வாறு அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள கொடைக்கானல் கிறிஸ்தவ கல்லூரியின் 29ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவும் 31ஆம் ஆண்டு விழாவும் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஆப்ரஹாம் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு கல்லூரியின் முதல்வர் சாம் ஆப்ரஹாம் தலைமை வகித்தார். கல்லூரியின் 2024-2025ஆம் ஆண்டு கல்வியாண்டு அறிக்கையை வெளியிட்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறினார். சிறப்பு விருந்தினராக கொடைக்கானல் கிறிஸ்தவ கல்லூரியின் முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் நெடுமாறன் கலந்து கொண்டு மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினர். மாணவர்கள் மாறுபட்ட சிந்தனை உடையவர்களாகவும் தங்கள் லட்சியத்தை அடைவதற்கு பல்துறை திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் இலக்கை அடைவதற்கு உழைப்பும் விடாமுயற்சியும் தேவை என்று மாணவர்களிடையே உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பல துறை மாணவர்கள் பட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். பட்டமளிப்பு விழாவில் கொடைக்கானல் கிறிஸ்தவ கல்லூரியின் துணை முதல்வர் விஜய் ரகுநாதன், இணை பேராசிரியர் விவேகானந்தா ஆகியோரும், மாணவர்களின் பெற்றோர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்வின் இறுதியாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி அசோக் நகர் பகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர் இணைந்து நடத்திய கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேலும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மூலம் மக்கள் சேவையாற்றிட லாஸ்பேட்டை தொகுதி முழுவதிலுமிருந்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையில் இணைத்துக் கொண்டார்கள். கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையை சேர்ந்த அனைத்து பெண்கள் மற்றும் ஆண் நிர்வாகிகளுக்கும் மேனாள் சபாநாயகரும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவனருமான சப்தகிரி விபி சிவக்கொழுந்து அவர்களும்
ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் அவர்களும் பரிசுகளை வழங்கி கௌரவப்படுத்தினர். நிகழ்ச்சி மேடையில் நெருப்புக்குழி மற்றும் லாஸ்பேட்டையை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தமிழகத்தில் 2 நாட்களில் 7 கொலைகள் நடந்தது. இதுவே சட்ட ஒழுங்கிற்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கருத்து தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகர தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நகராட்சி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் GP சுரேஷ், நகர செயலாளர் முகமது கவுஸ் ஆகியோர் முன்னிலையில் நடந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கலந்து கொண்டு நோன்பு திறந்து வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளரிடம் கூறுகையில், ஈகை பண்டிகையும் நல்லிணக்கத்தையும் போற்றும் புனித ரமலான் நோன்பு இஸ்லாமிய பெருமக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இப்தார் நோன்பு திறப்பை சென்னையில் கட்சித் தலைவர் விஜய் துவக்கி வைத்தார். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்தார் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகின்றனர் என்று கூறினார். தமிழகத்தில் 2 நாட்களில் நடைபெற்றுள்ள 7 படுகொலைகள் சட்ட ஒழுங்குக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தாவிக தலைமையில் தான் ஆட்சி அமையும், அதே நிலைப்பாடுதான் புதுச்சேரியிலும் என்று கூறினார். புதுச்சேரியில் பொறுப்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தாவிக நிர்வாகிகள் முகமது அன்சாரி, முகமது சம்சுதீன், ஜபருல்லா, சாகுல் ஹமீத் பஷீர், ஜான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் நலவழித்துறையில் பணிபுரியும் சுகாதார ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அலுவலக வாயிலில் பணி புறக்கணிப்பு செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறையில் 150க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் சுகாதார பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 15 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று சுகாதார பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நலவழித்துறை அலுவலகம் முன்பு 150க்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு செய்து தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சுகாதார ஊழியர்கள் தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் காரைக்கால் அரசு மருத்துவமனை மற்றும் கிராமப்புறங்களில் அமைந்துள்ள சுகாதார மையங்களில் பல்வேறு சுகாதார பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தந்தையை மட்டுமே பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. சமீபத்தில் தாயையும் பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தாயையும் பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டுமென்று உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை இதுவரை அமல்படுத்தவில்லை. இந்த நிலையில் தாயையும் பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி இன்று புதுச்சேரி பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக அவர்கள் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அவர்கள் திடீரென்று கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலேயே சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுநல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2015 மற்றும் 2016 ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் 2642 ஊழியர்களை சட்டமன்ற பொதுத் தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசானது பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது.
அன்று முதல் கடந்த 10 ஆண்டுகளாக தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டு சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். ஆனால் இதுவரை வேலை வழங்கப்படவில்லை. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொள்கை முடிவெடுத்து ரூபாய் 18,000 சம்பளத்துடன் மீண்டும் வழங்கிட அரசு நடவடிக்கை எடுத்து அரசாணை வெளியிட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்திரா காந்தி சதுக்கத்தில் காவி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.